நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோவை. விஜய் டிவி டிடி அவர்கள் கேரவன்லேருந்து இறங்கி வரக்கூடிய இந்த ஒரு காட்சி. இது எப்போ எடுக்கப்பட்ட அந்த வீடியோ அப்படின்னா, நம்ம வேட்டையன் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் அப்போ எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ அது. அதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய ஒரு டைஹார்ட் ஃபேன் டிடி அவர்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்டில்லை பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அவங்க எந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாரை விரும்பக்கூடிய, சூப்பர் ஸ்டாரை மிகப்பெரிய ஒரு உயரத்தில் ஒரு இடத்துல வச்சு பார்க்கக்கூடிய ஒருத்தவங்களாக இருக்காங்க அப்படின்னு பல இன்டர்வியூஸில் அவங்க சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஸ்டாருக்கு பக்கத்தில் நீங்கள் வேறு யாரை வச்சாலும் யாரை பிடிக்கும்னு சொல்லி கேட்டால் நான் சூப்பர் ஸ்டாரை தான் சொல்லுவேன், அவர் தான் ஃபஸ்ட்டு, தலைவர் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே டிடி அவர்கள் இதை சொல்லியிருக்காங்க. இப்போது சமீபத்தில் நிறையா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நிறையா டிடி அவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் பெரிய அளவில் அவங்க நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்குறது எதுவும் பண்ணலை சமீபத்தில். ஆனால் வேட்டையன் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவை கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அந்த நிகழ்வை முழு நிகழ்வையும் டிடி அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்காங்க. இந்த ஒரு ஹெல்த் கண்டிஷனில், ஏன்னா நிற்கிறதே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், இந்த ஒரு நேரத்தில் நடக்கிறதே ரொம்ப சிரமப்பட்டு நடக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவங்களுக்கு போயிருக்கு. பலவிதமான மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. இருந்தாலுமே கூட சூப்பர் ஸ்டாருக்காக, தலைவருக்காக இந்த ஒரு நிகழ்ச்சியை நான் நிச்சயமாக தொகுத்து வழங்கணும்னு சொல்லி விரும்புகிறேன் அப்படின்னு தனக்கு அவ்வளவு மெடிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இருந்தாலுமே கூட அதை எதையுமே பொருட்படுத்தாமல் மிக அற்புதமாக தனக்கே உரித்தான அந்த ஸ்டைலில் எங்கேயுமே ஒரு தொய்வு இல்லாமல், கலகலப்பு இல்லாமல், ஃபுல் எனர்ஜியோடையும் எல்லாரையுமே எப்போவுமே என்டர்டெயின் பண்ணக்கூடிய அந்த ஒரு தன்மை, அது கொஞ்சம் கூட குறையாமல் முழு நிகழ்வையும் டிடி அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்காங்க. அதுக்காக நம்மளுடைய வாழ்த்துக்களை நிச்சயமாக விஜய் டிவி டிடி அவர்களுக்கு தெரிவிச்சாகணும். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம். ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை நல்ல உடம்பு நல்லா இருக்கும்போதே ஒரு ஆங்கரிங் பண்ணுறது, ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு ஷோ பண்ணுறது, நின்றுக்கிட்டே தொகுத்து வழங்குறது அப்படிங்கிறது கஷ்டம். ஆனால் இவ்வளவு மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்துமே கூட அதை எதையுமே பெருசாக எடுத்துக்காமல் சூப்பர் ஸ்டாருக்காக அவங்க நல்லபடியாக பண்ணி முடிச்சிருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அதனால் ஒரு அசாத்திய ஒரு விஷயம் அவங்க செஞ்சுருக்கிறது. அதனால் நம்ம நிச்சயமாக டிடி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்கள், எப்பேற்பட்ட ஒரு தலைவர் ரசிகைங்க அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். பல இன்டர்வியூஸில் அதை சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் விஜய் டிவி டிடி அவர்கள் நல்லபடியாக பூரண குணமடைவதற்கும் நம்முடைய பிரார்த்தனைகளை, நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை, வாழ்த்துக்களை டிடி அவர்களுக்கு கண்டிப்பாக தெரிவிங்க கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில். இப்போது வேட்டையனுடைய அந்த ரெக்கார்ட் மனசிலாயோ பாட்டு செஞ்சுருக்கக்கூடிய சாதனை இன்னும் ட்ரெண்டிங்கில் இருக்குது, மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்குது. அந்த பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணாதவங்களே யாரும் கிடையாது, எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹண்டர் வைரல் ஆகுது, இன்னொரு பக்கம் வேட்டையனுடைய டீசர் சைலண்ட்டாக அது பாட்டு ஒரு சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கு. அடுத்து நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். அக்டோபர் 10 படம் வெளியாக போகுது. தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.